வணக்கம் நண்பர்களே. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர் ஃபால பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேர் எப்படி ஃபால் ஆச்சுன்னே தெரியலைங்க. ஆனா திடீர்னு பார்க்கும்போது நெறையவே வழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியே பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்த திரும்ப திரும்ப பார்த்துருக்கிறதால, அந்த பால்னஸ் ஆகுறத அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 மந்த்தோ, 1 இயர்க்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, மொத்தமும் முடி எல்லாமும் அந்த ஆ ஃபுல் ஃபாலிக்கலும் பார்த்தீங்கன்னா, சீல் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான், உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம நடக்காது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீப்பு வச்சு தலை சீவும்போது, கண்டிப்பா முடி நம்ம எப்படி உதிருதுன்றது தெரியும். ஸோ கொஞ்சமா வாட்ச் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். முடி நமக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது. ஸோ அந்த மாரி டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடியே நம்ம ப்ரிவென்ஷன் எடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா, அதுக்கான சரியான கிளினிக்ஸ் அணுகி, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்பவே ஸ்டார்ட் பண்ணி, உங்களுடைய முடிய வந்து ஈஸியா நம்ம வந்து காப்பாத்திக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பிஆர்பி, ஜிஎஃப்சி இந்த மாரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமும் நம்ம சீல் ஆனதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு தான் பால்னஸ் நம்ம சொல்றோம். ஸோ அந்த பால்னஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அடுத்து செய்யக்கூடியது ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் மட்டும்தான். ஸோ இதுல வந்து நெறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து நார்மலாவே அந்த சிம்ப்டம்ஸ மட்டுமே இது தனி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, அதுக்கு சிம்ப்டம்ஸ் என்ன? ஃபால் ஆகுது. ஃபால் ஆனதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது மட்டுமே பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே குறையும். உங்களுடைய முடிய காப்பாத்துறதுக்கு. ஸோ அதுக்கான ரூட் காஸ முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ரூட் காஸ்ன்றபோது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபுட் ஹேபிட்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வாட்ச் பண்ணி அதுக்கான ரூட் காஸ் எடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணா தான் ஈஸியா அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு குடுக்க முடியும். பட் நார்மலா ஒரு கிளினிக்ஸ்ல நம்ம வந்து போய் பண்ணும்போது, அவங்க வந்து எப்படி ஒரு ஆ ஒரு ஃபீவர் தலைவலின்னு சொல்லி போய் நின்னோம்னா, அது ஏன் எதுக்குன்றத பார்க்காம, ஃபீவர்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ நீங்க முன்னாடி இது எதனால இது வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி தான் உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்காவே இருக்கா? இல்ல உங்களுடைய ஹேபிட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணதால இருக்கா? இல்ல வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏதாவது நம்ம வாட்டர் சரியா நெறைய பேருக்கு செட் ஆகாது. இருக்கிற லொகேஷன் செட் ஆகாது. ஃபுட் ஹேபிட்ல பிரச்சனை எதுவும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி, ஃபில்டர் பண்ணி, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லா சின்னஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் வந்து கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அனலைஸுமே பார்த்தீங்கன்னா, அ சரியான முறையில வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்குன்றத வச்சு பார்க்கலாம். ஸோ பிஆர்பி, ஜிஎஃப்சிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எடுக்கவே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹேர் ஃபால் விஷயமா போனாலுமே பார்த்தீங்கன்னா, ஜிஎஃப்சி பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு பிஆர்பி பண்ணாலே பார்த்தீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஃப்சி அட்வான்ஸ்டா அதுக்கு அடுத்து போனா மட்டும் தான் செட் ஆகுன்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதுவரையும் ஜிஎஃப்சி ஒரே டைம் தான் எடுத்திருக்கேன். பயோடின் பிஆர்பி 2 டைம் எடுத்திருக்கேன். மத்த எல்லா டைமுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நார்மல் பிஆர்பி மட்டும் தான் எடுத்திருக்கேன். எனக்கு அதுவே சரியா இருந்தது. ஸோ என்னுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஆரோக்கியமா தான் இருக்கு. ஸோ பிஆர்பி மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவ்வப்போது எப்பயாவது ஒரு டைம் 2 மந்த்தோ, 3 மந்த் ஒன்ஸ் எப்பயாவது டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த மாரி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன மாரி ஹேபிட்ஸ நம்ம மாத்திக்கணுன்றது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனலைஸ் பண்ணும்போது தான் ஸ்கேல்ப் அனலைஸ் பண்ணா தான் நமக்கு தெரியும். லாஸ் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து போய் பாருங்க. எத்தன கிளினிக்னாலும் ஏறி இறங்குங்க. இங்க ஒரு டைம் விசிட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் மற்ற இடத்துல இருந்து இதுக்கும் என்ன வேறுபட்டு இருக்கு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்க. லாஸ் அண்ட் ஹேரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நன்றி.